பருப்பன சிறுப்பன மனோவியாதி அகங்காரத்தினால் உண்டாகிய மதம் இவை அனைத்தும் தேகாபிமானம் உடையவனுக்கே. இவை எனக்கு இல்லை. நீ பிராணன் இருக்கும் போதே மறித்தவன் என்றாய். பிறந்தவனுக்கே இறப்பு உண்டு. இல்லாத பிரபஞ்ச சிருஷ்டிக்கு கற்பனையான பிறப்பு இறப்பு உண்டு. ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. கற்பனையால உலகம் தோன்றுச்சு, அதை மறைஞ்சுன்னு சொல்ல முடியுமே தவிர உண்மையாகவே ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லைங்கிறார். உன்னை தண்டிக்கிறேன் என்று சொன்னாய். ராஜா என்பதும் சேவகன் என்பதும் ஒருவனிடத்தில் பொருந்தி இருக்குமேயானால் நீ சொல்வது பொருந்தும். ஏன்னா இன்றைக்கு நீ ராஜாவாக இருக்கிற, நாளைக்கு நீ குடிவிடைகள் ஆகலாம். நிலை மாறி வருது இல்லையா? அப்படி நிலை மாறி வரும்போது அது எப்படி நமக்கு சாஸ்திரம் சொல்ல முடியும்? சிறு பிள்ளைகள் விளையாடுது இல்லையா? சிறு பிள்ளைகள் விளையாடுது, மணல் வீடு கட்டி விளையாடுது, ராஜா மந்திரி சேவகன் விளையாடுது, குடும்பத்தை வச்சு நான் கணவன் மனைவி இந்த விளையாடுது. அந்த விளையாட்டத்தை வச்சு உண்மையை நம்ப முடியுமா? அந்த விளையாடு நேரம் தான் உண்மையை தவிர அந்த வீட்டை கலைச்சிருச்சுன்னா முடிஞ்சது, அதாவது யதாஸ்தானத்துக்கு போயிடுது. விளையாடும் போது உண்மையாக பாவனை பண்ணி தான் விளையாடுது. கணவனாகவும் மனைவியாகவும் குழந்தைகளாகவும் பாவனை பண்ணுது. அந்த பாவனையை உண்மையை நம்ப முடியுமா? அதே மாதிரி அரசாங்க நிலைகள் அதே நிலையே. கொஞ்சம் காலம் இருக்குது, கொஞ்சம் காலம் மறைஞ்சிருது. எது சாஸ்வதமாக இருக்குது இடத்துல? அந்த பாவனை தான் அந்த இடத்துல உண்மையாக தெரியுது தவிர உண்மை நிலையில் அது உண்மை ஆக முடியாது. இது விசாரணை பண்ணி போன்ற ஞானிகளுக்கு தான் புரியுமே தவிர அவங்களுக்கு புரியாதது. நீ சொல்வதும் பொருந்தும். இந்த அரசன் நாளை குடிமகன், இந்த குடிமகன் நாளை அரசன். இப்படி நிலை மாறி வரும்போது அந்த நிலையில் நீ நான் அரசன் என்று சொல்லுவது பொருந்தாது. நீ இப்பொழுது அரசனாக இருப்பதால் தண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறாய். எது தண்டிக்க போகிறாய்? சரீரத்தையா ஆத்மாவையா? சரீரத்தை என்றால் உடம்பு மறந்து தெரியும் எனக்கு. இந்த தூரத்தை தண்டித்தால் அரைத்த மாவையே திரும்ப அரைப்பது போல ஆகும். இது தண்டனை என்ன ஆக போகுது? இப்போ அரைச்ச மாவை திரும்பி அரைச்சி என்ன ஒரு பிரயோஜனமும் ஆகி போகுது. அந்த மாதிரி ஆகுது. ஏற்கனவே பிராப்தி அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. நீ தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு பிராப்தி இருந்தால் கொடுத்தா திருக்க தான் முடியும். அது அரைச்சமா திரும்ப அரைக்கிற மாதிரி ஆகுது. என்ன பிரயோஜனப்பட போறேன் தூரத்துக்கு? ஆத்மாவை தண்டிக்கிறேன் என்றால் நீயும் நானும் ஒன்றே. உனக்குள் இருக்கும் ஆத்மாவும் எனக்குள் இருக்கும் ஆத்மாவும் இந்த அண்டபிண்ட சராச்சரங்களில் நிற்குமர நிறைந்திருக்கும் பரமாத்மாவும் ஒன்றே ஆகும். ஆத்மாவை சிச்சிக்கவோ ரட்சிக்கவோ பட்சிக்கவோ முடியாது. இவ்விதம் ஞானார்த்தமாக பதிலை கூறிவிட்டு எஞ்சி இருக்கும் பிராப்தத்தை நிறைவேற்றும் நிமித்தமாக சிவிகை தூக்கி நடந்தான். அவளோட 2 வார்த்தை பேசினான். என்ன ஞானம் அதிகம் பேச மாட்டான். அவனோட 2 வார்த்தை பேசிட்டு பலத்தை தோல் வச்சுட்டான். அந்த சிந்து சேஷாதிபதியும் மிகவும் சிரத்தையினால் தத்துவத்தை அறிய வேண்டும் என்ற இச்சையினால் அதிகாரத்தை உடையவனாயும் சம்ரட்சணையின் பொருட்டு அகங்காரத்தை உடையவனாயும் யோகீஸ்வரனான ஸ்ரீ கபில மகரிஷியை தரிசிக்கும் பொருட்டும் சென்று கொண்டிருந்த தன்மையினால் ஜடபரதன் சொன்ன வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் கருணை கண்ட சர்ப்பத்தை போல பயந்து சிவியில் இருந்தும் கீழே குதித்து ஜடபரதனின் திருவடியை சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து திருவடியில் சென்று சூடி அரசன் என்ற அபிமானத்தை விட்டு சொல்லுகிறான். ஓ சுவாமி, தேவரீர் யாரோ அறியப்படாத மகிமுடையவராய் இருக்கிறீர். முப்புரி நிலை பார்த்தால் பிராமணனாக தோற்றுகிறீர். செய்கையை பார்த்தால் பிராமண அதமனாக இருக்கிறீர். உம்முடைய தேஜஸை பார்த்தால் தத்தாத்திரேய அவதூதராக தோற்றுகிறீர். நீர் யாருடைய புத்திரர்? இங்கு என்ன காரியமாக வந்தீர்? என்னுடைய க்ஷேமத்தின் பொருட்டு வந்தீரா? கபில மகரிஷியே நீர்தானோ? நீர் சங்கத்தை விட்டவராயும் ஜடன் போன்ற மூடப்பட்ட ஞானத்தை உடையவராயும் அளவில்லாத மகிமை உடையவராயும் சஞ்சரிக்கிறீர். ஞான யோக சம்பந்தமான உமது வாக்கியார்த்தத்தை என் மனதில் அப்படியே பதிந்து விட்டன. நான் சாட்சாத் ஸ்ரீ ஹரியின் அம்சாவதாரமான ஸ்ரீ கபில மகரிஷியை தரிசித்து மோட்சத்தின் கதையை கேட்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறேன். மகா மூடனானவன் ஜென்மமானது யோகீஸ்வரருடைய கதியை எப்படி அறிய முடியும்? யுத்தம் முதலியவைகளும் கர்மங்களில் ஈடுபட்டால் உண்டாகும் சிரமங்களையும் வேதனைகளையும் நான் அறிவேன். அதை போல பல்லக்கு சுமக்கு வந்து உமக்கும் சிரமம் உண்டாகும் என கருதுகிறேன். நீர் அதை இல்லை என்கிறீர். அடுப்பில் வைக்கப்பட்ட பானை அக்னியால் தவிக்கப்பட்டால்
அப்பானையின் உள்ளுள்ள நீரும் தவிக்கப்படுகிறது. அந்த நீரின் தாபத்தால் நீரில் இருக்கும் அரிசியும் தவிக்கப்படுகிறது. அரிசியின் தாபத்தால் அரிசியின் மத்தியில் உள்ள கருவும் தவிக்கப்படுகிறது. இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படியானால் வெயிலின் முதல் தாபத்தினால் தேகம் தவிக்கப்பட்டு, தேகத்தாபத்தால் உள்ளே உள்ள இந்திரியங்கள் தவிக்கப்பட்டு, இந்திரியங்கள் தாபத்தினால் மனம் தவிக்கப்பட்டு, மனதின் தாபத்தினால் அதில் இருக்கும் ஆத்மாவுக்கும் தாபம் இல்லாமல் போகுமோ? இது அந்த குச்சி முட்டை கதை சொல்லும்போது அந்த மாதிரி கதையில் வந்து முடியுது. இது எப்படி அது பட்டாமல் இருக்கும் ஆத்மா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க இல்லையா? இந்த பாகு சீனிங்கிறது பெரும்பாலும் இந்த செயற்கை இந்த ஒரு கர்மாவும் சம்பந்தமான விடயங்களுக்கு தான் பாத்தியப்பட்டதை தவிர இந்த உலக இயக்கத்துக்கு தான் பாத்தியப்பட்டதாக இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆத்மா வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்குது. குச்சியில் கொஞ்சம் கூட பாதிப்பு கிடையாது. பாகும் சீனியும் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குது அப்படித்தான் ஒட்டாமல் இருக்குது. ஆனால் ஒட்டி கொண்டால் தான் அதை இயங்க முடியும், உலகத்துக்கு காட்ட முடியும், சுபத்தை அனுபவிக்க முடியும். இந்த கர்ம சம்பந்தப்பட்டமான தூரமானது அந்த ஆத்மாவை பற்றி கொண்டிருக்காவிட்டா அதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரம் இல்லாத தன்மையினால இந்த சீனியாகி பாகு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. பிடிச்ச பாவனால உண்மையாக பிடிச்சிக்கிற போது பிசிக்கு பார்த்து வந்துடுது இல்லையா? முட்டை எங்கே ஒட்டுது அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த குச்சியை பற்றி கொண்டிருக்கிறத விட குச்சி அதை பற்றுறதில்லை. அதே மாதிரி கர்ம அனுபவிக்கும் முறையும் தான் அந்த ஜீனி பாகு இருந்துக்கிட்டே இருக்கும். அனுபவிச்சு முடிஞ்சுதான் வெறும் குச்சி தான் மிஞ்சி அந்த இடத்துல. அந்த குச்சி யாரும் தேட வரல, அதை பற்றி யாரும் சிந்திப்பாரும் இல்லை. உலகத்துல ஆத்மான்னு ஒன்று இருக்கான்னு யாரும் தெரியல. அந்த அளவுக்கு மறந்துடுறாங்க. அதை உணர்ந்தவங்களுக்கு தான் புரியுது குச்சின்னா என்னென்ன புரிஞ்சுக்கிறது. அப்படி உணர்வுபூர்வமாக அதை பற்றிருக்கும் போது நம்ம பாகப்பட்டு சீனியை பற்றி நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை. அது எந்தெந்த ஜீவிகள் எப்படி சப்பி அதை நிர்மூலமாக்கி எல்லாம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம். அதனால இந்த தூரமும் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு பிராப்தி இருந்தா அது ஜீரணி அந்த அந்த நிலையை அதை அடைஞ்சிட்டு போட்டோம். நாம் குச்சிதான் அதுக்கு நம்ம ஆதாரம். நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வேலை இருக்குது, அது கரைஞ்சி போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும்? குச்சி தானே மிஞ்சி அந்த இடத்துல. அப்போ இந்த எண்ணங்களை விட்டாதான் பெரும்பாலும் நம்ம அந்த இடத்துல பந்தப்படாமல் இருக்க முடியும். அந்த ஆதாரத்தை தான் அந்த இடத்துல அதை விளக்குற அந்த இடத்துல. அந்த சிந்து தேசாதிபதியும் மிகவும் சிரத்தையினால் அதுக்கு அரசன் சுவாமி அந்த சிந்து தேசாதிபதியும் மிகவும் சிரத்தையினால் தத்துவத்தை அறிய வேண்டும் என்று இச்சையினால் அதிகாரத்தை உடையவனாய் சம்ரட்சணையின் பொருட்டு சங்கத்தை விட்டவராயும் ஜடன் போன்றும் மூடப்பட்ட ஞானத்தை உடையவராயும் அளவில்லாத மகிமுடையவராயும் சஞ்சரிக்கிறீர். ஞானயோக சம்பந்தமான உமது வார்த்தைகள் என் மனதில் அப்படியே பதிந்து விட்டன. நான் சாட்சாத் ஹரியின் அம்சாவதாரமாகிய ஸ்ரீ கபில மகரிஷியை தரிசித்து மோட்சகதியை அடைய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறேன். மகா மூடனான எனக்கு இப்போ கேட்டுக்க முடிஞ்சதுன்னா ஆத்மாவுக்கு தாபம் இல்லாமல் போகுமான்னு கேட்குறான். எப்பொழுது எவன் ராஜாவாக இருக்கிறானோ அவன் பிரஜைகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட இரட்சகனாகவும் இருக்கிறான். ஆகையினால் நான் ராஜா என்ற அலங்காரத்தினால் பாகவதோத்தமராயும் பிரம்மஞானியாயும் இருக்கும் உண்மை நான் ராஜா என்ற அலங்காரத்தினால் திரஸ்கரித்தேன். சகல பிராணிகளுக்கும் சுகிருதாவாயும் சகாவாயும் தேகாபிமானம் இல்லாதவராயும் இருக்கிற உமக்கு சர்வத்திர திருஷ்டியாக இருக்கும்போது என்னுடைய வசனத்தை கிரகிக்காமல் ரட்சிக்க கடவீர். நான் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் அபச்சார வார்த்தையை எடுத்துக்கொள்ளாதபடி என்னை ரட்சிக்கணுங்கிறார். ஆனாலும் என்னால் செய்யப்பட்ட பெரியவர்களுடைய அவமானமானது என்னை சிக்ஷிக்காமல் என்னிடத்திலே அனுக்கிரகம் பண்ணி கடவீர். சாபம் கொடுத்துடாதீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பரதன், நீ ராஜாவே, எந்த புருஷனானவன் கனவின் நிலையாக இந்த உலகை கருதவில்லையோ அந்த புருஷனுக்கு ஞானம் லபிக்க மாட்டாது. இந்த ஒரு வாக்கியத்திலே முடிஞ்சு போகுது, அத்தனை ஞானம் முடிஞ்சு போகுது. கனவு நாடகம் என்ற தன்மையில் எந்த அளவுக்கு பாவனை வரலையானா நம்ம ஞானம் சித்திக்கிறது கடினம். இந்த ஜகத்தை தோற்றத்தை பார்த்த மாத்திரத்தில் அத்தனையுமே மறக்கப்படுகிறாருன்னா அந்த நிலை வரணும். நாம் நடிக்க வந்து அத்தனை ஜீவர்களும் ஒரு பெரிய நாடக மேடையில் நடிக்கிறார்கள். அதில் இந்த தூலம் நடிக்குது. இந்த தன்மையில் இருக்கும்போது நாம் பந்தப்படுறதில்லை. அந்த அளவுக்கு நாடகமாகவும் நடிப்பாகவும் கனவாகவும் நம்ம கருதினால்தான் ஞானமான நமக்கு சித்திக்குமே தவிர அதை உண்மையாக கொஞ்சம் கிரகிச்சு பார்த்தாலும் கூட நம்மளை உடனே கீழே எடுத்துக்கிடுது. அந்த கேள்வி நோக்கி வரக்கூடாத தன்மையில நம்ம எந்த நிலையிலையும் செயல்பாட்டை விட்ட தன்மையில அந்த மேல்நிலையில் இருந்து பழகணும்.
புருஷனுடைய மனமானது சத்வ ரஜ தமோ குணங்களால், இந்த முக்குணங்களால் வசீகரிக்கப்பட்டு விட்டால் அந்த புருஷனுக்கு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களில் பாவத்தையும் புண்ணியத்தையும் பண்ணி வைக்கிறது. அந்த முக்குண சம்பந்தமாக அந்த தூரம் இயங்குறதுனால, அந்த கரணங்களானது இந்த கருவிகளை இயக்கி வைக்கிற தன்மையினால இந்த தொழில் நடைபெறுது. அது எப்படி? ஆணவங்கிறது நான் என்னதுன்னு சொல்றோம் இல்லையா, அகங்காரம், ஆணவம், அபிமானம், இது வரும்போது அந்த ஆணவமாகி போகுது. கர்மாங்கிறது பிராப்தம். பிராப்தாதீனம் அந்த 3 கர்மத்தையும் சேர்த்துக்கொள்ள, ஆகாமியத்தையும் சேர்த்துக்கிறோம், பிராப்தத்தை அனுபவிக்கிறோம். நான் வந்த காரியத்தை முடிச்சு நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்த காரியத்தை விட்டுட்டு வேற காரியங்களை பார்க்கும்போது மேலும் கர்மா வடிவத்தை சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த கர்மத்துக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்துக்கிறோம். ஆகாமியத்தை பெருகி சஞ்சயத்தில் மட்டும் சேர்த்துக்கிறோம். இதனால கர்மா பெருகுமே தவிர கர்மா குறையிறதில்லை. ஆனால் இதில் அவன் சொன்ன ஒரு காரணத்தை பார்க்கும்போது அந்தந்த கர்மாவுக்கு அந்தந்த இந்த பிறவிலே முடிச்சிடலாம்ங்கிறான். இப்போ சொல்லப்பட்ட வாசகத்தில், இதில் வரப்பட்ட வாசகத்தில், இந்த பிறவியில் இப்போ செய்யப்பட்ட கர்மா அனைத்து இந்த ஜென்மாவில் முடிச்சிடணும், நீ அடுத்த ஜென்மாவில் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கர்மா பெருகி போச்சு இந்த கலியுகத்தில். அதனால கண்டிப்பாக இந்த இந்த இதிலே நீ இந்த ஸ்பாட்டில் முடிச்சா தீக்கணுங்கிறான். அப்படி அந்த சஞ்சீத சேரப்பட்ட கர்மான்னா பாகவத அபச்சாரம், பக்த நிகிரகம்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த சத் சம்பந்தமான விஷயங்கள் அபச்சாரம் பண்ணால் இதுதான் அங்கே சேருது. மற்ற சில்லற விஷயங்கள் பூரா எப்பயும் அனுபவிச்சிடலாம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு செய்தால் நாளைக்கோ ஒரு நாளையோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ அது கணக்கு உண்டு. அந்த கணக்கின்படி இந்த இது அனுபவிச்சு தீர்த்து விட்டுருதான். காரணம்னா கணக்கற்ற கர்மாக்கள் இப்போ பெருகுது இப்போ அந்த கலியுகத்தில். அதனால இப்படி அந்த கர்மாலாம் சேர்ந்தால் மூட்டை எக்கசமாக பெரிய போகும். அதை எடுக்கிறதுக்கு பிறகு இத்தனை ஜென்மம் எடுத்து சாமான தீராது, அவள் மீள முடியாது. அதற்காக சத் சம்பந்தமான கர்மாக்களை மொத்தம் சேர்த்துக்கிறான். இந்த அசத்தான கர்மாக்களை பூரா உடனே கொடுத்துட்றான். இப்பயே கொடுத்து தீர்த்து கணக்கு முடிச்சிடுறான். வரதை நீங்கி போகுது. ஆனால் அந்த கர்மா அழிக்கிறத எப்படி அழிக்க முடியுது? உஜாரணம் அழிக்க முடியுது. நான் நல்ல இந்த உஜாரணம் தான் அழிக்க முடியுது. இது கர்மா முடிஞ்சு போகுது. அப்புறம் மாயை, அது அறியாமை. நாம் ஜீவன் என்ற தன்மையை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல ஜீவன் என்ற தன்மையை பார்க்காதபடி நாம் அந்த ஆத்மஸ்வரூபம்னு என்ன அந்த திரையை விளக்கியாச்சானே அது குறித்து அவர் விளக்குறார். இந்த இடத்துல நீ ஜீவன் அல்ல, நீ அந்த பரம்பரை அம்சம் என்று விளக்கும் போது நாலாவட்டத்தில் அந்த அறியாமை என்ற நோய் அகன்று, அந்த திரை அகன்று, அந்த மாயை அகன்றால்தான் அடுத்தாவில் உள்ள நிலைமைக்கு புரியுது. இதற்காகத்தான் ஆணவம், கர்மம், மாயம் மூணு பகுதியை வச்சு அந்த இடத்துல அந்த கர்மான்னு சொல்றது அந்த நிலையில ஒரு முக்குணம் சொல்றது சத்துவரஜ தமோ குணம். முக்குணம் ஆணவத்தை ஒழிச்ச நிலையில அப்போ அந்த சத்துவ குணம் இருக்கும். ஆமா, சத்துவகுணம் இருக்கும்போது நமக்கு வழிகாட்டும். சத்துவகுணம் பெரும்பாலும் நமக்கு வழிகாட்டுமே தவிர நமக்கு துன்புறுத்துறது இல்லை. இந்த ரஜோகுணம் ரெண்டு தான் கூடுமானவர்கள் துர்குணங்களாக இருந்து நம்மளை மேலும் மேலும் இந்த பிறவிக்கு நமக்கு வழிவகுத்து கொடுக்குது. சத்துவகுணமாக ஒருவருக்கு பழகிட்டானா மாயை வென்ற தன்மையில அப்போ சத்துவகுணமா அடிபடுமா? சத்துவகுணம் மாயை வந்து போச்சு வந்தாச்சுன்னா சத்துவகுணம் இல்லாம போயிடும். அப்போ கர்மம்ங்கிறது கர்மமா அடிபடுமா? கர்மம் அடிபட்டு ஆரம்பத்தை அடிபட்டு போகும். அபிமானம் வற்ற நிலையில கர்மம் அடிபட்டு போகுது. அபிமானம் அழிஞ்ச நிலையில ரஜோகுணம் கொஞ்சம் அநேகமா இருக்கு. தமோகுணம் நீக்கப்படுது. ரஜோகுணம் ஸ்லைட்டா இருக்கும். சத்துவகுணம் மேலோங்கி நிற்கும். இடத்துல அப்ப மீதி கர்மமும் மாயையும் இருக்கும். அது நம்ம ஒரு பிரவர்த்தியில சரணாகதி பண்றோம் இல்லையா, சாந்தமான நிலையில அந்த இடத்துல நம்ம சத்துவகுணத்தை பிரயோகம் பண்றோம். இந்த பிரயோகம் பண்ற தன்மையில இந்த ரஜோகுணத்தின் தன்மை கூட நீக்கமாகி போகுது. அப்போ சத்துவகுணம் ஒன்று தான் நமக்கு நீங்க மிச்சமா இருக்கும். சத்துவகுணம் சொல்லப்பட்டது மூலப்பிரகிருதி, அது சுத்த மாயை. இது மதுரை மாயை. இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் மதுரை மாயை. செயல்பாடுகளுக்கும் காரியங்களுக்கும் பிரவர்த்திக்கும் உண்டாகும். இது தெய்வீகத்துக்கு தான் பயன்படும் சத்துவகுணம். இது இந்த இதுக்கு பயன்படாது. பக்திக்கும் ஞானத்துக்கும் பயன்படக்கூடியது இந்த சத்துவகுணம். மற்ற கர்மாவுக்கு பூரா அந்த ரஜகுணம் தமோகுணம் தான். அதனாலதான் இவங்க சத்துவகுணத்தை பற்றிக்கொள்ள ஆரம்பத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு என்ற தன்மையில் பழகும் போது சத்துவகுணம் மேல் வரும்போது நமக்கு அந்த நிலை தான் நமக்கு இருக்குமே தவிர இங்கே வர்றதில்லை. இதனால் இந்த கர்மங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடுது. மாயங்கிற அறியாமையானது படிப்படியாக நம்ம ஜாதி தன்மையாக விலகி போகுது. குரு உபதேசத்தினாலும் குருவுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் பக்தருடைய சேர்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா கூட மாயைக்கு வேலை இல்லாம போயிடுமே. ஆமா, அது மாயைக்கு இருந்தா தானே கொஞ்சம் கர்மம் செய்யும். கை உண்டு. மாயை தான் கர்ம பிரவர்த்திக்காது. மாயா அடிபட்டு போச்சுன்னா அதுல கர்மம் இல்லாம போகும். அதான் மாயை கடை வச்சிருக்கிறான் அந்த இடத்துல. அதான் கடைசியில் அடிபட வேண்டியது மாயை தான்.
அந்த மாயையும் முதல்ல மதுரை மாயாக இருந்து அந்த மதுரை மாயை சுத்த மாயாக்கி சத்துகுணமாக்கி சுத்த மாயையும் இல்லாமல் பண்ணணும். அந்த இடத்துல இல்லாமல் பண்ணுறது அந்த கருணை நிலையில தான் செய்ய முடியுது. சுத்தமாயும் இல்லாமல் விலகிறாத்தான் நம்ம இந்த பதிவு அடைய முடியும். அது நமக்கு அனுகிரகம் பண்ணது கொஞ்ச காலம் நம்முடைய ஒரு இந்த தூர உபாதை குறைக்குது. சத்துகுணத்தின் நிலை எப்படி ஆகுதுன்னா, இந்த கர்மாவநிலை தூரத்தை அனுபவிக்கப்பட்ட சில சேஷ்டைகள் இருக்கு இல்லையா, இன்ப துன்பங்கள் அந்த இது குறைச்சிக்கிறது சத்துவகுணமானது. இது தாக்காதபடி நமக்கு சத்துவ குணம் வேணும்னாக்கா அந்த ஆணவ கண்ம மாயன்றதுல அந்த ஆணவத்தை ஒழிச்சுட்டா இப்படி சத்துவ குணத்தை மேலோக்கிக்கலாம். இது மேலோக்கும் போது மாயில கொஞ்சம் உஷாராயிட்டோம்னா அதுவும் கழிச்சு போகுது, அது அடிபட்டு போகுது. அடிபட்டு இதுவும் அதுவும் கம்பைண்டா வச்சு டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒண்ணு வித்தியாசத்தை பார்த்தோம்னா புரியும். அந்த இடத்துல குணங்கள் சொல்லும் போது குணங்களை பெரும்பாலும் ரஜோகுணம் தமகுணம் இருக்கு இல்லையா, அந்த குணங்களை கொஞ்சமா காலி பண்ணணும். அந்த ஒண்ணுதான் நம்மளுடைய ஒரு பிரவர்த்தியா இருக்க வேண்டியிருக்கு. இந்த அளவுக்கு குணங்கள் நம்மளோட காலியாகுதோ அந்த மலமும் குறையுது. மலம் குறையும் போது ஆணவம் குறைஞ்சு போகுது, அந்த கர்மாவும் குறைஞ்சு போகுது. அந்த குணங்களை காலி பண்ணுறது நம்மளுடைய முக்கிய சிரத்தையாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த ரஜோகுணம் தமகுணம் இருக்குது, இந்த ரெண்டு குணங்கள் தான் பெரும்பாலும் நம்மளை ரொம்ப ஒரு அலகடிக்குது. அந்த இடத்துல அந்த குணகிருத்தி எந்த அளவுக்கு குறையுதோ, குறை சத்துவகுணமாகவே இருந்து சத்துவகுணத்தை பேசவும் அதே சிந்திக்கவும் இருந்தோம்னா அந்த ஒரு உண்மை நிலைக்கு பக்கத்தில் போயிடுறோம். அந்த உண்மையான நம்ம சுத்த மாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுத்த மாய்க்கு பக்கத்தில் போயிடுறோம். அந்த சுத்த மாய்க்கு பக்கத்தில் போனதுனால மற்ற மலின மாய்கள் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்லை. அதுக்கு அதிஷ்டானம் இருக்கப்பட்ட தேவதைகள் நம்மளை இம்சை பண்ணாது. இந்த மலின மாயில் இருக்கப்பட்ட தேவதைகளோட குணங்கள் தான் இப்போ இந்த கலியுகத்தில் பிரபுத்தி ஜாஸ்தி. அதுகள் தான் வந்தனம் வழிபாடு செயல்பாடுகள் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. எல்லா தேவதைகளோட இயக்கமும் அதெல்லாம் இருக்குது. நான் இழைத்திருக்கிறேன் என்றும் பருத்திருக்கவில்லை என்றும் முன்னால் சொல்லப்பட்டது. அது யதார்த்தமே. பருப்பது சிரிப்பது தோற்றுவது மறைவது இவை அனைத்தும் தூரத்திற்கே, அவை எனக்கல்ல. ஊர் என ஒன்று இருந்தால் அது அடையும் மார்க்கம் எனவும் ஒன்று உண்டு. அந்த ஊரும் இல்லை மார்க்கமும் இல்லை. இந்த இரண்டும் மனோமய கற்பனையே. ஊருன்னு சொல்றதும் இந்த ஊரை அடையப்பட்ட பாதைன்னு சொல்றதும் உண்மையாக கற்பனையே தவிர அது உண்மையா இல்லை. பிரம்மபதம் அதாவது யதாஸ்தானம் என்று சொல்வது நாம ரூப தோற்றத்தின் கற்பனையும் சப்தார்த்தத்தின் பிரிவினையும் ஆகும். சப்தார்த்தத்தின் பிரிவினை கற்பனை பண்ணி அந்த அர்த்தத்தை மாற்றி பார்க்குறோம் இல்லையா, அந்த பிரிவினையும் ஆகும். இவை வெகு காலமாக உள்ளது, இன்னைக்கு நேற்று உள்ளதில்லை. இந்த திசைகளையும் நாமரூபங்களையும் உலக தோற்றத்தையும் வர்ணனை பண்ணி பார்த்து இன்றைக்கு நேற்று உண்டானதில்லை. அது யுக யுகமாக இருந்து அனுபவித்து வந்த நிலை. அது வெகு காலத்துக்கு முந்தியதுங்கிறது. அப்படி இந்த பழக்க தோற்றத்தை எப்படி மாற்ற முடியும்? அதற்காக தான் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வெகு காலமாக இருந்து வந்தது சில காலங்களில் மறையும். ஆனால் கொஞ்சம் காலம் இருக்கும். இந்த தூரம் மறைஞ்சு வச்சுன்னா யார் அதுக்கு சொல்ல போறா, யார் என்ன போறா, மறைஞ்சு போகும். ஆத்மானந்தமாகவே இருக்கும் எனக்கு தோற்றம் இருப்பு மறைவு இல்லை. பருப்பது சிரிப்பது மனோவியாதிகள் தேக வியாதிகள் பசி தாகம் மோகம் இச்சை நித்திரை பிரீதி கோபம் அகங்காரத்தினால் உண்டாகும் மதம் இவை அனைத்தும் தேகாபிமானம் உடையவனுக்கே. நீ அது எனக்கு இல்லை அப்படிங்கிறார். இந்த அபிமானம் இந்த குணங்கள் எத்தனை எனக்கு கிடையாதுங்கிறார். நீ பிராணன் இருக்கும்போதே மறித்தவன் என்றாய், பிறந்தவனுக்கே இறப்பு. கற்பனையாகிய இந்த பிரபஞ்ச சிருஷ்டி கற்பனையாகிய பிறப்பு உண்டு. ஏன்னா உன்னுடைய மனோமய கற்பனையினாலதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி இயங்குதே தவிர உண்மையாக பிரபஞ்சம் ஒன்று இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட இந்த மனோமய கற்பனை கடந்த எனக்கு இந்த பிரபஞ்சம் தோற்றலைங்கிறார். இந்த இடத்துல பிரபஞ்ச சிருஷ்டி கற்பனையான பிறப்பிறப்பு உண்டு. அதுவும் கற்பனை மூலமாக தான் பிறப்பிறப்பு உண்டே தவிர உண்மையாக அவனுக்கு பிறப்பிறப்பு இருக்குன்னு இல்லை. ஆத்மாவாகி எனக்கு இல்லை. உன்னை தண்டிக்கிறேன் என்று சொன்னாய். இந்த ஜீவர்களின் பட்டம் பதவி நிலைத்திருக்குமேயானால் நீ சொல்வது சரியே. நீயோ நாளை ஆண்டியாகவும் ஆகலாம், ஆண்டி நாளை அரசனாகவும் ஆகலாம். உன் பதவி நிலையற்றது. ஆகவே உன்னை அரசன் என்றும் என்று சொல்லவும் தகாது. அப்படியே இப்பொழுது உள்ள நிலையில் நீ அரசன் என்றும் நான் பிரஜை என்றும் சொல்லி என்னை தண்டித்தால் நீ எதை தண்டிக்கப் போகிறாய்? தூலத்தையா ஆத்மாவையா? தூலத்தை என்றால் உடம்பு மறந்து உணர்ச்சியற்றிருக்கும் இந்த ஜடத்தை தண்டித்தால் அரைத்த மாவையே திரும்ப அரைப்பதாகும். அதில் நீ சமர்த்தனாக மாட்டாய். ஆத்மாவை தண்டிப்பேன் என்றால்
உனக்குள் இருக்கும் ஆத்மாவும் எனக்குள் இருக்கும் ஆத்மாவும் இந்த அண்டபிண்ட சராச்சரங்களுக்கும் நீர்க்குமர நிறைந்திருக்கும் சர்வ சாட்சியாக இருக்கும் பரமாத்மாவும் ஒன்றே ஆகும். ஆத்மாவை ரட்சிக்கவோ சிட்சிக்கவோ பட்சிக்கவோ முடியாது. ஆனால் அரசே, நீயோ அரசன் என்ற மம்மதத்தினால் தீனர்களாகிய இவர்களை பல்லக்கு சுமக்க வைத்து அந்த மகா கர்ப்பிதனாய் பாகவதோத்தமர்களை அவமதித்து வருகிறாய். உனக்கு பணிவினாலும் அடக்கத்தினாலும் மகான்களின் உபசரிப்பினாலும் அவர்கள் சேவையினாலும் அடையக்கூடிய ஞானம் எப்படி உணர முடியும்? சேவை பணிவு அடக்கம் இப்படி இருந்தால் தானே நீ இதை பெற்றுக்கொள்ள முடியும். நீ இன்றைக்கு இந்த பிரஜைகளை கஷ்டப்படுத்தி பல்லக்கு சுமக்க வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஞானத்தை அடைய போகணும் வர்ற. எப்படி ஞானத்தை சித்தி பண்ண முடியும்? நீ கபில மகர்ஷியை பார்க்க போகிற இல்லையா? அவரை பார்க்க போகிறது எப்படி போகணும்? நீ எந்த அடக்கத்தோடு நீ போய் அவர் தரிசனம் பண்ணால் அப்போ தான் அவரை பார்க்க முடியும். ஏதோ பிராப்தமாக எனக்கு ஒரு நல்வினை பயனாக என்னை தரிசனம் பண்ண முடிஞ்சதுங்கிற அந்த இடத்துல இல்லைன்னா என்னை பார்க்க முடியாது. அப்போ அவருடைய ஒரு சொருவமாகவே இந்த இடத்துல உனக்கு காட்சி கொடுக்க வேண்டியிருக்கிறார். உனக்கு எவ்வாறு அடைய முடியும் என சொன்னான். இந்த வாசகங்களை கேட்ட அரசன் கருணை கண்ட சர்ப்பத்தை போல பயந்து கீழே குதித்து ஜடபரதனின் திருவடிகளில் வீழ்ந்து நமஸ்கரித்து தம் திருமுடியை திருவடியில் புதைத்து உணர்வற்று பின் உணர்வு தெளிந்து எழுந்து பிரதட்சணம் செய்து மகானுபாவா தேவாதி தேவா பிரபு என அஞ்சலி செய்து அடியேன் மமதையால் செய்த வினைகளை ரட்சியும். தாங்கள் மகிமையின் பெருமையை தெரியாமல் ஏதேதோ பேசி அபச்சாரத்துக்குள்ளானேன். தேவத அபச்சாரத்தை உம்போன்ற மகிழ்ச்சிகள் ஆசையினால் மாற்ற முடியும். உம்போன்ற ஸ்ரீ பாகவத அபச்சாரத்தை என்னாலும் எவராலும் மாற்ற முடியாது. அடியேனும் ஸ்ரீ ஹரி அவதாரமாகிய ஸ்ரீ கபில மகரிஷியின் தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறேன். அந்த ஸ்ரீ கபில மகரிஷியே தாங்கள் தானோ? முப்பிரி நிலை பார்த்தால் பிராமணனாக தோற்றுகிறது, செயலை கண்டால் பிராமண அதமனாக தோற்றுகிறது. உம்முடைய தேசத்தை கண்டால் ஸ்ரீ தத்தாத்திரேய அம்சமாக தோற்றுகிறது. நீர் யாருடைய புத்திரர்? இங்கு என்ன காரியமாக வந்தீர்? என்னை உஜ்ஜீவிக்கும் பொருட்டு வந்தீரோ? நீ சங்கல்பத்தை விட்டவராயும் அளவில்லா மகிமை உடையவராயும் ஜடன் போலும் மூடப்பட்ட ஞானத்தை உடையவராயும் பரபிரம்ம சாட்சாத்காரமாயும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர். யோகீஸ்வரராயும் மகான்களாயும் இருக்கும் உம்போன்ற மகிமையை யார் அறிவர்? யோகீஸ்வரரே, யுத்தம் முதலான கர்மங்களில் ஈடுபடும் பொழுது சரீரத்தில் களைப்பும் வேதனையும் நான் அறிவேன். அதை போல பல்லக்கு சுமந்த உமக்கும் தூல அவஸ்தை உண்டாகும் என உணர்கிறேன். அதை நீர் இல்லை என்று சொல்கிறீர். சுவாமி, அடுப்பில் வைக்கப்பட்ட பானையானது அக்னியின் தாபத்தினால் தவிக்கப்படும் போது அந்த பானையின் தாபத்தினால் அதில் உள்ள ஜலம் தவிக்கப்படுகிறது. ஜலத்தின் தாபத்தினால் அதில் உள்ள அரிசி தவிக்கப்படுகிறது. அரிசியின் தாபத்தினால் அதில் உள்ள கருவும் தவிக்கப்படுகிறது. இதில் சந்தேகமே இல்லை. அந்த தன்மை போல வெயிலின் தாபத்தினாலும் கடினமான உழைப்பினாலும் சரீரம் தவிக்கப்படுகிறது. சரீர தாபத்தினால் 10 இந்திரியங்களும் தவிக்கப்படுகிறது. இந்த இந்திரிய தாபத்தினால் மனம் சம்பந்தமாக உள்ள புத்தி சித்தம் அகங்காரம் சம்பந்தத்தினால் ஜீவன் என்றும் பிராணன் என்றும் சொல்லப்படும் ஜீவசக்தி தவிக்கப்படுகிறது. இந்த ஜீவசக்தி தாபத்தினால் அதை இயக்கும் ஆத்மாவுக்கு தாபம் இல்லாமல் போகுமா? அந்த ஜீவனை குறிப்பிட்டு சொல்ற அந்த இடத்துல இதுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டு அந்த பஞ்ச கருவிகள் 10 கரணங்கள் 4. இந்த 4 இயக்கத்தினால அந்த ஜீவன் என்று சொல்லப்பட்டு தவிக்கப்படுமே. ஜீவனுக்கு ஆதாரம் இருக்கப்பட்டது ஆத்மா தானே. அப்போ ஆத்மா ஏன் தவிக்கப்படாது? ஆத்மாவும் தாபமடையுமே. தேவாதி தேவா, இந்த இடத்தில் மனம் பிரமிப்படைகிறது, அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என கெஞ்சி கேட்டான். அதுக்கு ஜடபரதானவன், மகான்கள் ராஜாவே, மகான்களுடைய வாக்கியத்தில் திட நம்பிக்கை இல்லாதவன் புருஷனாக மாட்டான். முதல்ல ஒன்றை கற்றுக்கொள்கிறான். எவனை நீ மகான்களாக நம்பியாச்சோ அவனுடைய வார்த்தைகளை முதல் நம்பிக்கையும் முதல்ல வைராக்கியத்தோட பற்றி சிரத்தையோடு அதை அனுபவத்தை கொண்டு வாங்குறார். நம்பிக்கை இல்லாதவன் புருஷனாக மாட்டான். நம்பிக்கை இல்லாதவன்
புழுவுக்கு சமானமாகும். திட நம்பிக்கை உள்ள புருஷன் இந்த உலகை கனவின் காட்சியாக கருதவில்லையானால் அவனுக்கு ஆத்ம ஞானம் லபிக்காது. இந்த உலகத்தை கனவாக நீ மதிக்கிறானால் ஆத்ம ஞானம் உனக்கு லபிக்காது. ஒரு புருஷனுடைய மனமானது சத்வ ரஜ தமோ குணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டால் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் வழியாக பாவத்தையும் புண்ணியத்தையும் உண்டு பண்ணிவிடுகிறது. அதாவது முக்குண சம்பந்தம் இருந்தால் கர்மா விருத்தியாகும். முக்குண சம்பந்தத்தினால் கர்மா விருத்தியாகும். கர்மத்தோடு கூடிய சப்தாதி விஷயங்களில், அதாவது சப்தார்த்தத்தில் விபரீத புத்தியோடு முக்குண சம்பந்தத்தினால் எங்கும் பிரவர்த்திக்கப்பட்டதாயும் ஆகி சகலத்தையும் பிரீதி உடையதாகவும் ஆக்கிவிட்டால் அந்த மனமானது வேறு வேறாக நாமங்களை தரித்து இந்த சரீரத்திற்குள் சுகத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்ணுகிறது. இந்த ஒரு மனம்தான் பல நாமாக்களை பெற்று அந்தந்த கரிவரண இயக்கத்தோடு பலவிதமான சுகதுக்கத்தை உண்டு பண்ணியதை தவிர சுகதுக்கம் ஏற்கனவே உண்டான இல்லை, சுகதுக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த சம்சார சக்கர வாழ்விற்கு, அதாவது சக்கர வடிவில் உள்ள படிக்கட்டுகளை ஏறினால் ஒன்றன் பின் ஒன்றாக இச்சையின் வடிவில் இயங்கி போக்கிய பொருள்கள் நடக்க வேண்டிய வறுமையை தவிர அதை கடக்க முடியாது. சக்கர வடிவமாக இருக்கப்பட்ட படிக்கட்டில் எப்படி ஏறி அதை கடந்து போக முடியாதோ மேலும் நடந்து கொண்டு தான் இருக்க முடியுமே தவிர அதை கடக்க முடியாது. அந்த நிலை தான் வறுமையை தவிர இந்த இச்சைகளை தவிர்த்தால்தான் அந்த நிலை அடைய முடியுங்கிறார்.